திரு சுவாமிநாதன், நம்ம முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே நிறைய முறை பேசியிருந்தோம். விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல எல்லாம் அவரு திமுக தீய சக்தின்னு பயன்படுத்துறதே ஜெயலலிதா அம்மா அவங்க பயன்படுத்தின பதம் அப்படின்னும், இவங்க சீன்லயே இல்ல மற்றும் பலர் அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் அவர் முன் வச்சிருந்தார். நீங்க கூட பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஸ்கெட்ச் திமுகவுக்கு இல்ல அதிமுகவுக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே விவாதிச்ச இடங்கள்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில அவர் இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு, அதிமுகல இருந்து தொடர்ந்து தாவேக்கு வந்த மனம் இருக்கிறாங்க. இன்னும் அதிமுகவை ஏன் குறி வைக்கிறார் விஜய்? இல்ல, முதல்ல விஜய் அவர்களுக்கு இதுல பெரிய லாபம் இருக்கு. அது என்ன லாபம்னா, நீங்க பாருங்க, விஜய் அலை வீசுது. ஆன பிறகும் கூட ஒரு 108 இடங்கள் தான் ஜெயிக்க முடியுது, தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. அப்ப 2 முனை போட்டி எப்பெல்லாம் இருக்கோ அப்பதான் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். அப்ப நமக்கு உதாரணமா நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தல் 2006 சட்டமன்ற தேர்தல். அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் 3வது சக்தியா பெரிய சக்தியா முதல் தேர்தலை சந்திக்கிறார். அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் எடுத்த வாக்கு 8%. ஆனா அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மைனாரிட்டி அரசாக வருது. அன்னைக்கு அது பெரும்பான்மை பெற முடியல. 2011 சட்டமன்ற தேர்தல், அதிமுகவும் அன்னைக்கு ஒரு பிரதானமா ஒரு 8% வாக்கை அதற்கு முன்பு பதிவு செய்திருந்த, அதற்கு அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் 10% பதிவு செய்திருந்த தேமுதிகவா அன்னைக்கு உருவாகி இருந்தது. அந்த தேமுதிகவும் ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுகவும் சேர்ந்த போது திமுகவால் எதிர்கட்சி வரிசையில் கூட வர முடியல. அப்ப கிட்டத்தட்ட களத்துல 2 முனை போட்டியாக இருந்தால் மட்டும்தான் களத்துல யாருக்காக இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். அப்ப இங்க 2 முனை போட்டி இல்லாம இருக்கிறதுக்கு அதிமுக பெரிய பிளே பண்ணிருக்கு. நீங்க என்னதான் அவர்கள் களத்தில் இல்லாதவர்கள் விஜய் அவர்கள் சொன்னாலும் 47 சீட்டுங்கிறது மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 5ல் 1 பங்கு. அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமா 1 கோடி மக்களுக்கு மேல விஜய் அவர்கள் களத்தில் இல்லாதவர்கள் சொன்னதையும், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லி வந்த டெல்லிக்கு அடிமையா இருக்காங்க அப்படிங்கிற வாதத்தையும் வாக்கு வாங்கியிருக்காங்க. 3 முனை போட்டி தான் நிலவி இருக்கு, அது கண்கூடு தான். ஆமா, அதனால இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 முனை போட்டியாக களம் மாறினாதான் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். முதல்ல அதை கன்வெர்ட் பண்றாரு. அப்ப ஒரு கட்சியை கரைக்கணும், அதை அழிக்கணும், அதை இல்லாம ஆக்கணும். அது திமுகவை விட அதிமுகவுக்கு இயல்பாகவே இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடக்கும். இந்த முறை அந்த ஆட்சி மாற்றம் இல்லை. அதிமுக 10 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்ததும் இல்லை. அது இயல்பாகவே நடக்கிறப்ப விஜய் அவர்களே அதை பாசிட்டிவா பயன்படுத்துறாரு. நீங்க தேர்தலுக்கு முன்பு நீங்கள் சொன்னது மாதிரி ஊழல் சக்திங்கிற வார்த்தையும் சொன்னார் அதிமுகவை நோக்கி. ஆனா இன்னைக்கு அது தாய் கழகம்ங்கிறார். அப்ப தாய் கட்சி எப்படி ஊழல் கட்சியாக இருக்க முடியும் ஒரு கட்சிக்கு? அப்ப ஒரு கட்சியை நீங்க ஊழல் கட்சின்னு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கடந்த காலத்தில் விமர்சனம் செய்திருக்கிறார். இன்றைய நாள்ல பேசிய ஆதவர்ஜுன் அவர்கள் தங்களை தாய் கட்சியே அதிமுக தான்ங்கிறார். அப்ப கிட்டத்தட்ட அதனுடைய செல் திசை என்ன? அதிமுகவை அழிப்பது. அதனுடைய காரணம் இன்று நேற்றல்ல, செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில் இணைந்த போதே செங்கோட்டையன் அவர்களுடைய சட்டப்பாக்கெட்ல ஜெயலலிதா அவர்களுடைய படம் வைத்துக் கொள்ள முடிந்தது. அதை விட முக்கியமா நீங்க பாண்டிச்சேரியில சுவாமிநாதன் இணைச்சிங்க, பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர். அவர் வருகிற பொழுது ஒருவேளை நரேந்திர மோடி படத்தோடு வந்திருந்தா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் அங்க கிட்டத்தட்ட முன்னாள் பாஜகவினுடைய தலைவராக தானே இருந்தார். அப்ப அதுக்கும் அவங்க கிட்டத்தட்ட யாரை இணைப்பது, எதன் மூலமாக தங்களை வலுப்படுத்திக் கொள்வது? இன்னைக்கு நீங்க இணைந்திருக்கிறவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும் மேடம் எல்லாத்துலயுமே. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளமடி நடராஜன் முன்னாள் அமைச்சர் நினைச்சாங்க. அவர் திருச்சி கிழக்கில் கடந்த காலத்தில் போட்டியிட்டவர். 2016 திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்றவர். 2021 தோல்வி அடைந்தவர். அதே மாதிரி இந்த இசை சுப்பையா அவர்கள் இணைக்கப்பட்டிருந்தார், முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தான் அவரும். அவருடைய தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகா 3வது இடம் வந்திருந்தது. நீங்க அதே போன்று இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கிற வரலாறு கடம்பூர் ராஜ் அவர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஒரு காலகட்டத்தில் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் டிடிவி தினகரன் அவர்கள். அந்த டிடிவி தினகரன் அவர்களை வீழ்த்தினவர் அவர். 21 தொகுதிகளில் அதிமுக வீழ்த்தப்பட்டது டிடிவி தினகரன் அவர்களால். அவரை தோக்கடிச்ச கடம்பூர் ராஜுவை அழைத்து வர்றாங்க. அப்ப இது எல்லாமே என்னன்னா தலகர்த்தர்கள் அவர்களுக்கு முதல்ல தேவை. நீங்க விஜய் அலை வீசி அப்ப இன்றைக்கு வந்த முன்னாள் அமைச்சர்கள் யாரும் அவங்களா ஒரு ஆர்வப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பிடிக்காம அப்படி வந்தவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லல. இந்த பக்கத்துல இருந்து அவங்க பிக் பண்ணி ஹேண்ட் பிக் பண்ணிருக்காங்க. அதாவது யார நிறைய பேர் இது மட்டும் இல்ல மேடம், இன்னும் பல பேர் தாவேகாவில் போக விருப்பமா இருக்காங்க. அதிமுகவில் இருந்து இருக்கக்கூடிய நபர்கள்ல இன்னும் பல பேர் விருப்பமா இருக்காங்க. இவர்கள் விரும்பினால் மட்டும் போதாது, அது ஏறக்குறைய காதல் மாதிரி 2 பக்கமும் விருப்பம் இருக்கணும். அது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விருப்பத்தில் இருக்கணும். அவங்களுக்கு முதல்ல வியூக வகுக்கக்கூடியவர்கள் வர்றவர்கள் வந்தா லாபம்னு ஒரு லிஸ்ட்டை காட்டணும். அப்படியானவர்களை மட்டும்தான் நினைக்கிறாங்க. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதுதான் அவர்கள் இலக்கு. அதற்காக தான் அவர்கள் தாய் கட்சி, தாய் கழகம் என்ற பல வடிவங்கள் கொடுக்குறாங்க. அதிமுகவினர் ஒரு சமாதானப்பட்டுக் கொள்ளலாம், இவரும் திமுகவை எதிர்க்கிறார். அந்த அடிப்படையில் நம்ம நீண்ட கால அரசியல் தான் திமுக எதிர்ப்பு நமக்கு, அதனால் போகிறோம் என்று வேண்டுமானால் இவர்கள் இளைப்பாறிக் கொள்ளலாம். பட் அந்த கட்சிக்கும் 1 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பட் விஜய் அவர்களுக்கு இதுல இயல்பாகவே லாபம் இருக்கு. இன்னொன்று அதிமுகவை அவர் விமர்சிக்காமல் இருக்கிறது ஒரு நிலை மேடம். இன்னொன்று மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு வந்தோன்னே
அம்மா உணவகம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும், எல்லாத்துக்கும் புத்துயிர் கொடுக்குறோம். அதாவது இவங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன வார்த்தை ஜாலங்களை போட்டு அந்த வார்த்தை ஜாலங்களின் மூலமாக அதிமுகவை கபலீகரம் செய்யறது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன்.